ஏதோ ஒரு இடத்துல நம்ம மூலமாவே இது நடந்துச்சேன்ற ஒரு வழி நமக்கு இருக்கு. தொலைக்காட்சியினுடைய விவாதங்கள்ல டிவிகே சமீப காலமாக பங்கேற்காமலே இருக்குது. அதுக்கான காரணம் இந்த 16 நாள் காரியம் முடியணும், அவங்களுக்கான அந்த படையல் வச்சு அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களே டிவிக்கு முன்னாடி பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ ஏன் தமிழக வெற்றி கழகத்தினர் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி. விஜய் நான் என்ன சொன்னேன், விஜய் நான் என்ன பேசினார், விஜய்னா கிட்ட நீங்க என்ன பேசிட்டீங்க? துயரம் நம்பவும் நடந்திருக்கு. 2 பேரும் மீள முடியாத இடத்துல உட்காந்துருக்கோம். அங்கேயும் போயிட்டு டிஆர்பி ரேட்டிங் கேட்கற மாதிரி கேட்டீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும்? இல்ல, இது டிஆர்பி ரேட்டிங் அப்படியே 24 காவல் நிலைய மரணங்கள் சம்பந்தமா ஒரு போராட்டத்தை நடத்தும் போது விஜய் சொன்னார், இந்த சிபிஐ அப்படிங்கிறதே பாஜகவினுடைய கைப்பாவை அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அதே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு பிறகு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி விஜய் பதிவிட்டு இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறது? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? நம்ம போனது எல்லாமே என்னன்னா ஃபர்ஸ்ட் இதோட இஷ்யூவே முதல்ல தமிழக அரசு கிட்ட தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வெளியில வரும். இந்த கோர்ட் மானிட்டரிங்கோட வேலை என்னன்னு போய் படிச்சு பாரு. சும்மா சிபிஐ பாஜக கிட்ட இருக்கு, அதனால இவங்க பாஜக பீட்டிங் சொன்னதே விஜய் தான் சார். வர பொய்க்கு பல முகம் உண்டு, உண்மைக்கு ஒரு முகம் உண்டு. அது தாவேகா பக்கம் இருக்கு. நான் சொல்றேன், எதிர்த்து கொண்டு இருக்கிற திமுக முதற்கொண்டு நாளைக்கு விஜய் நான் ஒரு கூட்டணி வைக்கலாம் திமுக கேட்டா திமுக வேணா சொல்லிட்டு இஸ் எ கிங் மேக்கர். சீமானன் கூட தான் கோவம் வராதுக்கு முன்னாடி தூக்கி வச்சு கொண்டாடினாரு, இப்ப கையில காலில் போட்டு மிதிக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு இதே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குதுப்பா அப்படின்னாரு. நாளைக்கு ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி போல வச்சு அவங்களும் கல்வி ஊத்துவாங்க. அதாவது டொனால்டு ட்ரம்ப்பே ஆசைப்படுவாரு, விஜய் நான் என் கூட இருந்தானா அங்க இருக்கிற தமிழர்கள் ஓட்டு ஃபுல்லா எனக்கு விழுவும் அப்படின்ட்டு. இங்கிலாந்துல கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குது, டெஸ்ட் மேட்ச். அங்க தாவேகா கொடி பாத்தீங்களா பாக்கலையா? பார்த்தோம். ஆடிட்டு இருக்காங்களா இல்லையா? போலீஸ்காரங்களே வெளியே அனுப்புனாங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு காமேஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தமிழக வெற்றி கழகத்தினர் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு அமைதிக்கு பிறகு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 15 நாள் அமைதி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வலுவை இலக்க செய்ய வச்சிருக்கதா எப்படி பார்க்குறீங்க? நம்ம வீட்டில் ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ, எப்படியான ஒரு உண்மையாக நம்ம எப்படி இருந்திருப்போமோ அந்த உண்மைத்தன்மை தான் இங்கே காட்டுது. ஏன்னா அது யாரோ ஒரு மனிதர் மாதிரி நம்ம பார்க்கல, ஒரு பப்ளிக்கில் நடந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கல. எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் நடந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் லாஸாக தான் பார்க்குறோம். அது அது ஒரு பெரிய எதிர்பார்க்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு துயரமான ஒரு சம்பவம். அது நினச்சி பார்க்கக்கூடாது, பட் வேறு வழி இல்லாமல் திருப்பி மைண்டில் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பல ஊடகங்களில் ட்ரையல் மீடியா ட்ரையல்ஸ்லையும் அதுலேயும் இதுலேயும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற இடத்துல நம்மளும் உட்காந்துக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிற சொல்லுக்கும் திருப்பி எதிர்வாதம் வச்சுக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அதை சப்பக்கட்டு கட்டுறாமல் வாட் எவர் இட் இஸ் என்னவானாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த குடும்பத்தோடு நிற்கணும், அவங்களுக்கான என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர இங்கே உட்காந்துட்டு அது இல்லை இது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு அரசியல் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா அதை தாண்டி அரசியல் வாழ்க்கையை தாண்டி ஒரு பொலிட்டீஷியனாக தாண்டி ஒரு மனிதனாக, சக மனிதனாக, ஒரு ஹியூமனிடேரியன் இதோட அவங்கள போய் நம்ம பார்த்துருக்கோம். மனித நேயத்தோட தான் நம்ம அவங்க கூட இருக்கோம். நாங்களும் ஒரு 3 நாள் அங்கே இருந்தோம், அவங்க கூட உட்காந்து பேசினோம், ஒரு வீட்டுக்கும் போனோம், எல்லார்கிட்டையும் பேசினோம், அவங்களோட அந்த துயரத்தில் கலந்துக்கிட்டோம், மனம் விட்டு கேட்டோம் நிறையா விஷயங்கள், அவங்களும் சொன்னாங்க நிறையா. ஸோ இதை இப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இதை எந்த அளவுக்கு சட்டில் பண்ண முடியுமோ, எஸ் நடந்துருச்சு, அது யாராலையும் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அதை ஈடுகட்ட முடியாதுன்றது தெரியும். இருந்தாலும் அதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மூலமாகவே இது நடந்துச்சேன்ற ஒரு வழி நமக்கு இருக்குது. அது நம்ம இல்லைன்னா கூட அந்த வழி நமக்கு இருக்கும். இது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் ஒரு காரணத்துக்கு கொண்டு வராங்க, நம்மளோட இடத்துல பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அதை நாம் உணர்ந்து அந்த குடும்பத்துடன் இருந்து இது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால தான் இப்போ நம்ம எதுவும் பேச வேணாம், அமைதியாக இருப்போம். நம்ம என்ன சொன்னாலும் அது நிச்சயமாக அது எதிர்வினையாக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லாமல் பிரச்சனைகள் கொண்டு வரும். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, யார் என்ன இழிவுபடுத்தினாலும் என்ன தவறாக சொன்னாலும் எப்படி போனாலும் போட்டோம். இப்போ நம்மளோட முக்கியம் ஒரு மனித நேயத்தோட நாம் அந்த குடும்பத்தோடு நிற்கணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட். எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதனால தான் பேசலை ஃபஸ்ட்டு.
அதை தாண்டி அந்த உண்மைத்தன்மை கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருக்குது, நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் அதற்கான ப்ராசஸும் சைமல்டேனியஸாக நடக்கும்போது இப்போ நாங்கள் வந்து பேசும்போது ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கும், அது ஒரு உண்மைத்தன்மை புரியும், ஒரு அதில் இருக்கிற அந்த ஒரு போல்ட்னஸ் தெரியும். நான் என்ன தான் பேசியிருந்தாலும் அப்போது பேசுகிற மனநிலையில் இல்லை சுத்தமாக, வந்தாலும் எங்களால் பெருசாக பேசியிருக்க முடியாது. இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்கு, ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லும்போது மக்கள் நம்பகத்தன்மை ஏறுது. கரெக்டுப்பா, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கா, இந்த பையனை இதான் சொல்கிறான் அப்படின்னு வரும் இல்லையா? அதுக்கான ஒரு கால நேரம். சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லுவாங்க. உலகத்திலேயே அமைதி போல் ஒரு இது போல் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த அஹிம்சாயும் அந்த சைலன்ஸையும் தான் நாங்கள் முதல்ல கைப்பிடிச்சோம். தொலைக்காட்சியினுடைய விவாதங்களில் டிவிகே வந்து முதல்ல அதிகப்படியாக பங்கேற்று இருந்தது, இப்போ ஒரு சமீப காலமாக பங்கேற்காமலே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அந்த 15 நாளாக தான் பண்ணல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு தானே இருந்தோம். இந்த 16 நாள் காரியம் முடியணும், அவங்களுக்கான அந்த படையல் வச்சு அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. இல்லை, ஆதவர்ஜன் அவர்களும் இதே தான் சொல்கிறாரு. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களே முன் வந்து டிவிக்கு முன்னாடி பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ ஏன் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அது யார் பேசினாங்க, எப்படி பேசினாங்க, எல்லா குடும்பமும் பேசலை. எல்லார்கிட்டையும் தான் அவங்க போய் பேட்டிருக்காங்க, எல்லார்கிட்டையும் கொடுக்கல, ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசினாங்க. அதுவுமே என்ன பேசினாங்க, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்டே எப்போ கேட்டாங்க? விஜயண்ணா வீடியோ பேசினதுக்கப்புறம் தான் போய் பேசுகிறாங்க. அதுவும் அவங்க என்ன கேட்குறாங்க, விஜயண்ணா என்ன சொன்னார், விஜயண்ணா என்ன பேசினார், விஜயண்ணா கிட்டே நீங்கள் என்ன பேசுனீங்க? துயரம் சம்பவம் நடந்திருக்குது, 2 பேரும் மீள முடியாத இடத்துல உட்காந்துருக்கோம். அங்கேயும் போயிட்டு டிஆர்பி ரேட்டிங்க்கு கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? இல்லை, இது டிஆர்பி ரேட்டிங் இல்லை, அது அப்படி தானே இருக்குது. நீங்கள் அப்போ எப்போ போய் கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க? அவர் குடும்பத்தில் நடந்திருக்கு, நீங்கள் போய் கேட்டதாங்க என்ன? இது வரைக்கும் பேட்டி கொடுத்த எல்லோருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் சொன்ன எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, விஜயண்ணா கிட்டே இப்படி பேசினார், விஜயண்ணா பேசினது நீங்கள் என்ன எடுங்க. நான் ஊடகங்களை சொல்லிட்டு இருக்கேன், போயிட்டு அதுதான் கேட்டிருக்காங்க. நேற்று வீடியோ கால் உங்ககிட்ட பேசினாராமே, என்ன கேட்டார்? பல குடும்பங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அங்கே இருந்தேன் களத்தில், எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் உட்காந்து எல்லாத்தையும் விளாவாரியாக பேசிட்டு தான் வரும். எப்படி உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், என்ன பண்ணலாம், இதற்கு என்ன அதுக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்க கூட தத்தெடுக்கிற வரைக்கும் குடும்பத்தையே 20 வருஷம் வரைக்கும் தத்தெடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்க. தாவேகா சைடில் இந்த ஒத்தரை கூட விட்டு கொடுக்க. ஆதவர்ஜனா தானே சொன்னார், விஜய் இப்படி சொல்லவே இல்லையேன்றாங்க. வேறு யாருங்க சொல்லணும்? என்னங்க இது பேச்சா இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. முதலமைச்சர் சொல்கிறாரு, மாசு சொல்கிறாரு, முதலமைச்சராக சொல்கிறாரு, சொல்லலையே மாசு சொல்கிறாரு அப்படின்னு கேட்க முடியுமா? நேற்றுக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நேற்றுக்கு இந்த கரூர் விபத்தில் முதல்ல மாசு தான் சொல்கிறாரு. ஏங்க மாசு சொல்லுவாருங்க, முதலமைச்சர் சொன்னாரான்னு? இது என்னங்க, இது ஒரு ப்ராசஸ்ங்க. எல்லாருமே ஒரே குடும்பம், இறந்தவனே என் குடும்பம்னு சொல்கிறேன். ஒருத்தர் வேலை செய்கிறானா அவன் இருக்க மாட்டானா? ஆதவர் எல்லாத்தையுமே விஜய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, எதுக்கு சொல்லணும்? எல்லாத்தையுமே மோடி தான் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே ஸ்டாலின் தான் சொல்கிறாரா? வேறு யாருமே பேசுறது இல்லையா? இது அப்படிப்பட்ட கட்சி இல்லை, எல்லோருக்கும் சமமான கட்சி. அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது. ஆதவ் சொல்வார் இன்னைக்கு, நாளைக்கு புஸ்யானந்த் சொல்வார், நாளைக்கு காமேஷ் சொல்வார், யார் வேணாலும் சொல்லுவாங்க. யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். அது என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற இந்த உண்மைத்தன்மையை பாருங்கள், அதில் இருக்கிற பயனுள்ள சொற்களாக பாருங்கள், அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அளிக்குதுன்னு பாருங்கள். உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த கரூர் துயரம் சம்பந்தமாக போடப்பட்டிருக்கிற இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி. என்னன்னா, 24 காவல் நிலைய மரணங்கள் சம்பந்தமா ஒரு போராட்டத்தை நடத்தும் போது விஜய் வந்து சொன்னார், இந்த சிபிஐ அப்படிங்கிறதே பாஜகவினுடைய கைப்பாவை அப்படின்லாம் பேசிட்டு, இன்னைக்கு அதே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு பிறகு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி விஜய் பதிவிட்டிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறது? நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறோம். எந்த இடத்துலையுமே வந்து தாவேகா சைட்லேருந்து சிபிஐக்கான என்கொயரி கேட்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நம்ம போனது எல்லாமே என்னென்னா, ஃபஸ்ட்டு இதோட இஷ்யூவே வந்து முதல்ல தமிழக அரசுக்கிட்ட தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வெளியில் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி பரப்புரை முடிஞ்ச உடனேயே முதல்ல போட்டது இந்த மதுரை பெஞ்சில் போட்டாங்களா, சென்னையான்னு தெரியல, ஏதோ ஒரு சென்னையில் மதுரை தான் நினைக்கிறேன். மதுரை பெஞ்சில் போட்டது என்ன அப்படின்னா, ஹைகோர்ட்டில் போட்டது என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஆர்டரிங் பண்ணி கொடுங்க, விதிமுறைகள் செய்யுங்க. ஒரு கட்சிக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாடும், எங்களுக்கு ஒரு அதிகப்படியான கட்டுப்பாடுகளே எங்களுக்கு போடுறாங்க. பல பிரச்சனைகள் உருவாகுது. ஒரு நாள் முன்னாடி தான் எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்குறாங்க. 12 மணி நேரத்தில் 18 மணி நேரத்துக்குள்ளே எங்களால் ஒட்டுமொத்த வேலையும் செஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, ஏற்பாடுகள் செய்ய முடியல. அதனால் இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் ஒரு விதிமுறை கொடுங்கன்னு கேட்கும்போது, உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரே வார்த்தை தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணது என்னென்னா, அறிவுரை பற்றினது பரிந்துரை பண்ணது என்னென்னா, ஒரு எஸ்ஓபி ஒன்று போடுங்க.
இது பிரகாரம் தான் எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட விதிமுறையை கொடுத்துருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருங்கன்னு சொல்லிச்சு. அது அங்கே திருச்சியில் போட்ட 4 வாரம் ஆயிடுச்சு, 5வது வாரம், 1 மாதம் கிட்டத்தட்ட. தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சா? எடுக்கலை. அப்போ முதல் பிரதான காரணம் யார்? ஒரு விஷயம் கேட்குறாங்க, சொல்லிட்டோம். ஏன் இதை கேட்குறோன்னா, அதிக அளவுக்கு மேலே கூட்டம் வருது, எங்களால் கட்டுப்படுத்த முடியல, நாளைக்கு எந்த அசம்பாவிதம் ஆகக்கூடாது, இதற்கான சில கட்டுப்பாடுகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் தாவேகா கேட்குது. இது எதுவுமே செய்யலை. ஃபஸ்ட்டு பாயிண்டில் முடிஞ்சிச்சு. இன்னொன்று, நம்ம போய் கேட்டது என்னன்னா, மதுரை பெஞ்சில் போகும்போது அந்த அது வந்து கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. அது ஒரு கிரிமினல் கேஸ் கிடையாது, ஒரு சிவில் கேஸ் தான். என்ன இஷ்யூஸ்னால், ஒரு பரப்புரை பண்ணும்போது ஒரு விஷயத்தில் நடந்துச்சு, அது ஒரு விபத்து. ஆனால் அது கொலையாக மாற்றி, கொலை சதிவேலை அப்படின்னு சொல்லி அதை கிரிமினலாக மாற்றுறாங்க. அதுக்கு தான் மதுரை பெஞ்சில் நம்ம என்ன பண்ணோம், தாவேகா சைட்லேருந்து உங்களுக்கு ஜாமீன் போட்டு போனாங்க. இங்கே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது யாரோ ஒருத்தர் தான் எஸ்ஓபி கேட்டார். ஆனால் எஸ்ஐடி போட்டாங்க. அதுக்குமே 1008 கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க. நான் தெளிவுபடுத்துகிறேன், அதுக்காக தான். இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எந்த இடத்துலையுமே தாவேகா சிபிஐ என்கொயரி கேட்கல. தாவேகா கேட்டது எல்லாம் என்னென்னா, இங்கே அந்த எஸ்ஐடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீஷன் போட்டிருக்காங்கல்ல தமிழக அரசு, அதுவாக இருக்கட்டும், நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாம் தாவேகாவோட குற்றச்சாட்டே இவங்க மேலே தான், காவல்துறை மேலே தான். அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கிட்டே, இப்போது நீங்களும் நானும் இருக்கோம் பிரதர், இப்போ உங்கள் குற்றச்சாட்டு வந்து என்கிட்ட என் மேலே வைக்கிறீங்க, நான் உங்கள் மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்கிட்டே கொடுத்து நானே அந்த குற்றச்சாட்டை எடுத்து நானே விசாரிச்சேன்னா நியாயம் கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல. அவ்வளோதான். அதனால தான் உச்சநீதிமன்றம் போனது. அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ அந்த இது யார்கிட்ட இருக்குது? காவல்துறை மாநில அரசு கிட்ட தான் இருக்குது. அந்த மாநில அரசு காவல்துறை யார்கிட்ட இருக்குது? அந்த மினிஸ்டர் யார்கிட்ட இருக்குது? சீஃப் மினிஸ்டர் தான் இருக்குது. அப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்குன்ற போது அப்போ உங்களுக்கு நேர்மையான நாணயமான உங்களுக்கு இது வந்துடும். அப்போ முதல்வர் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுங்களா? இல்லை இல்லை இல்லை. நான் தான் இப்போ ஒரு கேள்வி கேட்டல, உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நீங்கள் அப்பீல் போறீங்க, நீங்கள் என்கிட்டே கொடுப்பீங்களா விசாரிக்க சொல்லி? சொல்லுங்க. ஆனா அங்க போனா சொல்லுங்க, விசாரணைக்கு போனீங்கன்னா பாஜகவினுடைய கரங்களை தான் இருங்க சார். அதுதான் சிபிஐ நாங்கள் கேட்கல, சிபிஐ போட்டது உச்சநீதிமன்றத்தோட இது. ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க தாவேகா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நீதியரசர் முன் இதை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது அந்த நீதியரசர் யாருன்றதெல்லாம் நம்ம கேட்கல. அவங்க வந்து இவங்களை கொடுக்குறோம், எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸில் மேற்பார்வையில் ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் வந்து இந்த கேஸை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு கேட்டோம். அதை தான் ஓகே பண்ணாங்க. அவங்க அடிஷ்னலாக இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க. அது அவங்களோட தீர்ப்பு ஃபஸ்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இன்னொன்று இங்கே என்ன சொல்லியிருக்கு, இந்த கரூருக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் போக போகுது. இது வந்து ஒரு 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 வரலாறுக்காக படைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் ப்ராசஸ் தீர்வு தான். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிற அந்த இது வந்து அப்படி தான் பார்க்குறோம். கொடுத்துருக்கு இடைக்கால தீர்வாக கொடுத்துருக்கிறது வந்து, ப்ராசஸிங் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது. ஏன்னா அது மத்திய பிரதேசில் யூபியிலேயே ஒரு சாமியாரை பார்க்க போய் ஒரு 100 பேர் செத்து போனாங்களே, அதுவும் சிபிஐ கேஸாக இருக்குது. இப்போ அந்த சிபிஐ கேஸில் இதை காமிச்சு அங்கேயும் பார்க்க சொல்லுவாங்க. திஸ் இஸ் பீன் கோர்ட் மானிட்டர்ட். வெறும் சிபிஐ இல்லை, புரிஞ்சுக்குங்க. இது சிபிஐயை வழி நடத்தக்கூடிய மேற்பார்வையில், அவர்கள் மேற்பார்வையில் சிபிஐ வழி நடத்தக்கூடிய ஒரு கோர்ட் மானிட்டரிங் தான் இந்த இடத்துல பண்ணுறாங்க. இந்த கோர்ட் மானிட்டரிங்கோட வேலை என்னென்னு போய் படித்து பாருங்கள். அது ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. இந்த கோர்ட் மானிட்டரிங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இதற்கான கேசஸோட அப்கிரேட். இது நீங்கள் என்னென்னா, சும்மா சிபிஐ வந்து பாஜக இருக்குது, அதனால் இவங்க வந்து பாஜக பீட்டிங் சொன்னதே விஜய் இல்லை சார். சார் அதுதான் சொல்ல வரேன். அது நாங்கள் கேட்கல. அவங்க நம்ம கேட்டது என்னவோ அதுதான் நம்ம பேச முடியும். கேட்காத ஒன்று எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எஸ்ஓபி தானே அவருக்கு கேட்டாங்க, அதிலே பல குளறுபடி இருக்குது. எஸ்ஓபி தானே கேட்டாங்க, ரிட்டு போட்டது எஸ்ஓபி தானே. ஏன் சார் எஸ்ஐடி கொடுத்தீங்க? செந்தில்குமார் எதுக்கு எஸ்ஐடி கொடுத்தாரு போட சொல்லி? அப்போ இந்த கவர்மெண்ட் கேட்கவே இல்லையே. அது நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. யாருக்கு? நாங்கள் தான் இல்லவே இல்லையே. வாதம் மட்டும்தானே சார் இருந்துச்சு. பிரதிவாதி எங்கே சார்? தாவேகா பிரதிவாதி இல்லாமல் நீங்கள் மட்டும் ஜட்ஜ்மெண்ட் போட்டு போவீங்களா? இதை நான் கேட்டதா ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். வெளியே வரவே இல்லைங்கிறாங்களே. தாவேகாவை சம்பந்தப்பட்ட நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பிரதிவாதி வரவில்லை, அதனால இந்த கேஸை ஒத்தி வைக்கணும்னு சொல்லணும். ஏன் அவசர அவசரமா போடுறீங்க? அந்த அவர் ஒருத்தர் அப்பீல் தினேஷ்னு ஒருத்தர் போட்டார் தெரியுமா? அந்த அப்பீல் கவர்மெண்ட்டுக்கு எழுதினார்ல, அது போய் சேரக்கூட இல்லை. 2 நாள் லீவு. அவர் திங்கக்கிழமை அன்னைக்கு தான் போடுறாரு.
செவ்வாய்க்கிழமை போய் புதன்கிழமை போகல, புதன் வியாழன் லீவு. செவ்வாய்க்கிழமை அவர் போடுறாரு, புதன் வியாழன் லீவு, வெள்ளிக்கிழமை தான் அவர் போய் சேரவே போகுது. ஆனால் வெள்ளிக்கிழமை கேஸ் ஏற்றுட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு அப்பீல் போட்டிங்க அப்படின்னா 30 days டைம் கொடுக்கணும் அந்த கவர்மெண்ட்டோட ப்ராசஸிங்க்கு. 30 hours கூட கொடுக்கல இங்கே. அதுக்குள்ள கேஸை ஹீரிங் எடுத்து அதுக்கு ஒரு தனி நீதிபதி போட்டு அவர் பேசும்போது எஸ்ஓபியில் உனக்கு எஸ்ஐடியை போகிற, அவர் எஸ்ஐடியா கேட்டார்? எஸ்ஓபி தானே சார் கேட்டார். நீங்கள் எப்படி போடுவீங்க? பல குளறுபடி, இதெல்லாம் கேள்விகள் உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. இதெல்லாம் என்கொயரியில் வரும். அதனால தான் அதை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போது இந்த இஷ்யூஸ் நடக்குது இல்லையா, இது கரெக்டு, இதுதான் பிரச்சனை. வாய்தா வாங்குறாங்கல்ல. ஒரு கேஸ் ஏன் சார் பல வருஷம் நடக்குது? வர வேண்டிய வரல அப்படின்னு தள்ளி போடுறாங்கல்ல. அன்றைக்கே ஏன் தள்ளி போடல நீங்கள்? அன்றைக்கே ஏன் தீர்ப்பு கொடுக்குறீங்க? அன்றைக்கே எல்லாத்தையும் செய்கிறீங்க? அப்போது முதலமைச்சர் நீங்கள் சொல்கிறீங்களா முதலமைச்சர் நம்பிக்கை இல்லையான்ட்டுன்னு, அப்போ இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு முதலமைச்சர் நம்பிக்கை இல்லை. என்ன விடுங்க. ஏன்னா அந்த முதலமைச்சர் தான் தனி நீதிபதி இது ஒன்று போட்டிருக்காரு, கமிஷன், அருணா ஜெகதீஷன். அது தேவையில்லை, எஸ்ஐடி அது மேலே ஒரு எஸ்ஐடி போட்டிங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உயர்நீதிமன்றத்துக்கே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தமாட்டுது. ஸோ இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது அதில். எல்லாம் அதான் சொல்கிறேன்ல, பொய்க்கு பல முகம் உண்டு, உண்மைக்கு ஒரு முகம் உண்டு. அது தாவேகா பக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது தெரிய வரும், வெயிட் பண்ணுங்க. இப்போ தானே வந்திருக்கு, எல்லாமே தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். பாஜகவினுடைய தலைவர்கள் சரி, பாஜகவுடைய சார்ந்த பத்திரிகையாளர்கள் சரி, அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவை வந்து தங்கள் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய பரப்புரையில வந்து தாவேக்காவினுடைய கொடிகள் பறந்துருக்குது. ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளரே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே வருக வருக அப்படின்னு சொல்லி ஒரு பேனர்லாம் போடுறாரு. யார் போட்டாரு? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் போட்டு. சொல்லுங்க, எந்த மாவட்டம், என்ன போஸ்டிங்கில் இருக்காரு, என்னவா இருக்காரு சொல்லுங்க. இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நான் பேசுவேன். ஏன்னா டீட்டெயில் கேட்காம யாரோ ஒரு பொறுப்பாளர், யாரோ ஒருத்தர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை நம்ம பேச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னோட 2வது பாயிண்ட்டு, எல்லாருமே விஜய் நான் கேட்க தான் செய்வாங்க. எதிர்த்து கொண்டு இருக்கிற திமுக முதற்கொண்டும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நடக்க வாய்ப்பே கிடையாது, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். நாளைக்கு விஜய் நான் ஒரு கூட்டணி வைக்கலாம் திமுக கேட்டால் திமுக வேணா சொல்லுமா? இஸ் எ கிங் மேக்கர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் ஆட்சியில் உட்காருவாங்க, உட்கார முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான். இதை ஏற்றுட்டு தான் ஆகணும். தான் வந்து ஏறணும்னு நினைக்கிறாரு இல்லை யாரையாவது ஒருத்தர் ஏற்றி நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் கூட்டணிக்கு இழுக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் கூட்டணி போயிட்டோன்னா அப்போ பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்னது என்னென்னா, கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா என்ன சார் கிங்காக உட்காரன்னாரு, இப்போ போய் இப்படி நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் அப்போ கேளுங்க, நான் அதை கேள்வி கேட்குறேன். இப்போ எல்லாமே வாதம் எங்கேருந்து வருது? அவங்க சைட்லேருந்து வருது. தாவேகா சைட்லேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சா? நீங்கள் போயிட்டு கலந்து கொள்ளுங்கள் அவங்களோட இதில் ஏதாவது வந்துச்சா? அந்த மாதிரி ஏதாவது அதிகாரப்பூர்வம் வந்துருக்கு? சரி, நான் இப்படி கேட்குறேன், வர முடிக்கிறேன். முதல் கேள்விக்கே முடிக்கலையே, அதுக்குள்ளேயே முடிச்சிடுறேன். யார் வேணாலும் 1000 பேர்லாம் இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. 2வது, டொனால்டு ட்ரம்ப்பே ஆசைப்படுவார், விஜய் நான் வந்து என் கூட இருந்தானா அங்கே இருக்கிற தமிழர்கள் ஓட்டு ஃபுல்லாக எனக்கு விழுவும் அப்படின்ட்டுன்னு. நடக்கூடிய காரியமா? அது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு லீடர் மாதிரி ஆயிட்டார் அவர். எல்லாருக்கும் தெரியுது சார். இந்த இஷ்யூஸ் டர்க்கியில் பேசுகிறான். அந்த பரப்புரையை டர்க்கி நாட்டில் லைவ்ல ஓடி இருக்குது. இன்டர்நேஷ்னல் நியூஸ் சைனாவில் பேசுகிறான். அந்த 5 பரப்புரை ஒரு சாதாரண அவன் என்ன போடுறான், அவன் போட்டது பார்த்தீங்கன்னா, நான் நேஷ்னல் சொல்ல இன்டர்நேஷ்னலுக்கு போயிடுச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷம் மட்டுமே பேசக்கூடிய 10-15 நிமிஷம் மட்டுமே பேசக்கூடிய ஒரு பரப்புரை, ஒரு சாதாரண பப்ளிக் ஸ்பீக்கிங்கே இட்ஸ் டேக்கிங் 5 hours, பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் போட்டான். நைஜீரியாவில் ஒருத்தர் வந்து, அவர் பேர் மறந்துட்டேன், ஒரு தமிழர், அவர் வந்து அங்கே வந்து கப்பல் ஓட்டிட்டு ஒரு போட் ஓட்டுறார், ஃபிஷிங் போட்டு. அங்கே கூட தான் தாவேகா கொடி பறகுது. யார் யார் வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க சார். அவர் வந்து ஒரு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிட்டார். நான் சொல்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் உண்மையாக இருக்குது. நானே வந்து வியந்துட்டுருக்கேன். நாங்களே எதிர்பார்க்கல, நானே இந்த மாதிரி பார்க்கலன்னா இந்த லெவலுக்கு போயிட்டுருக்குதே அப்படின்ட்டுன்னு. அதனால் எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடக்குது, டெஸ்ட் மேட்ச். அங்கே தாவேகா கொடி பார்த்தீங்களா பார்க்கலையா? ஆடிட்டு இருந்தாங்களா இல்லையா? போலீஸ்காரங்களே வெளியே அனுப்புனாங்க. அது அடுத்தது இருந்துச்சா இல்லையா? ஏன்னா அங்கே வந்து இட்ஸ் ஸ்போர்ட்ஸ், நீங்கள் வந்து பண்ணாதீங்க, பாலிடிக்ஸ் இங்கே கொண்டு வராதீங்க அவன் சொல்கிறான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அங்கே யார் பண்ணாங்க? ஒரு தமிழன் தானே பண்ணியிருப்பான். கண்டிப்பாக இருக்கும்ல. இவ்வளோ எதுக்கு பிகே சொன்னாரா இல்லையா? எனக்கு விஜயோட அட்வைஸ் தேவையில்லை, என்னோட அட்வைஸ் விஜய்க்கு தேவையில்லை, விஜயோட ஹெல்ப்பு தான் எனக்கு தேவை. பீகாரில் வந்து அவர் வந்து பரப்புரை பண்ணி கொடுத்தாருன்னா, எனக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி கொடுத்தாருன்னா நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பிகே தான் சார் சொன்னார்.
11 முறை 11 வாட்டி அவர் வந்து ஆட்சிக்காக 9 முறை ஆட்சியை செஞ்சு கொடுத்தாரு. அவுட் ஆஃப் இஸ் 11 இந்த இதில் அஸ் அ சஃபாலஜிஸ்டாக ஸ்டேட்ஸில் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் 9 வாட்டி ஜெயிச்சு கொடுத்தவர். அந்த மனுஷன் சொல்லிட்டு போகிறாரு. எதுக்கு சொல்லணும்? 2014 முதல் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதே அவர் தானே. ஹி வாஸ் த சஃபாலஜிஸ்ட் ஃபார் இவர் இல்லையா, நரேந்திர மோடி இல்லையா. இப்போ ஆப்வியஸ்லி இது நடக்கும். அவங்க நீங்கள் ஆமாம், கண்டிப்பாக பாஜக இதை வைத்து வாய்ப்பை வச்சுக்கிட்டு இவர் எப்படியாவது கடக்கலான்னு ட்ரை பண்ணோம். எடப்பாடிக்கு நெருக்கடி இருக்குது, ஜெயிச்சே ஆகணும். தோத்தாருன்னா கட்சியும் அவுட்டு, அவரும் அவுட்டு. அதுக்காக என்ன பண்ணாரு, விஜய்ன்ற ஒரு மனிதன் உள்ள வந்தா நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கையில அவர் பிடிச்சி எழுப்பாரு. அதுதான் அந்த சிக்கல்ல தான் ஆதவர்ஜுனா வந்து விஜயை சிக்க வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் பேசுறாங்க. ஆதவர்ஜுனா எதுக்கு சிக்க வைக்கணும்? இந்த சிபிஐ விசாரணையை கோருனதே அவர் தான் அப்படிங்கிறாங்களே சார். சிபிஐ விசாரணையே கோரலையே சார். மறுபடியும் திருப்பி பழைய இந்த பரோட்டா கதைக்கே வரீங்களே. நான் கேட்குறேன், பழசு முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்களே. போய் கேட்டது என்ன? அங்கே போய் கேட்டது என்ன சார்? அந்த என் பாயிண்ட் லெட் மீ டெல் யூ கிளியர்லி. இங்கே எது நடந்தாலும் இட்ஸ் அ ஒன் மேன் ஷோ. விஜயண்ணா சொல்லாமல் தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவர் இன்றி ஊரடவும் அசையாது. அவர் ஓகே சொல்லாமல் எந்த வேலையும் நடக்காது, எதையுமே யாரும் செய்ய மாட்டாங்க. புரியுதா? இது வந்து ஒன் மேன் ஷோ. எப்படி அமித்ஷா, எப்படி ஸ்டாலின், இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்படி தான். எப்படி ஜெயலலிதா, அந்த மாதிரி தான். ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே நடக்குது. இட்ஸ் எ லீடர் ஹூ இஸ் டேக்கிங் த கண்ட்ரோல் ஆஃப் இட். பிகாஸ் நல்லது நடந்தாலும் அவருக்கு தான், கெட்டது நல்லா அவர் தான். இன்னைக்கு யாரும் ஆதவர்ஜுனாவையோ புஜியானந்தனையோ திட்டல, விஜயனா தான் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. புரியுதா? இதுக்கு முன்னாடி வந்த பெருமையும் அவருக்கு தான், பாராட்டும் அவருக்கு தான் போய் செஞ்சுது. இந்த இழிவு அதுதான் லீடர். ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் ஏற்றுக்கிறாரு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ப்ராப்ளம் என்ன இங்கே அப்படின்னா, மற்ற கட்சிகள் 1000 பேர் 1000 சொல்லுவோம். சீமானன் கூட தான் கோவம். அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் வரல. வராதுக்கு முன்னாடி தூக்கி வச்சு கொண்டாடினாரு. இப்போ கையில் காலில் போட்டு மிதிக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு இதே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொட்டி பறக்குதுப்பா அப்படின்னாரு. நாளைக்கு ஒரு வேளை தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணி போல வச்சுக்கோ, அவங்களும் கழுவி ஊற்றுவாங்க திருப்பி. அப்படி ஒரு நடக்குது. அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்துட்டு ஒரு கேள்வி இருக்குது. உங்க கட்சியை சேர்ந்தவங்களுடைய கொடியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ, அது கொடியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது கிரெடிபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு கட்சியினுடைய கிரெடிபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். யாராவது ஒருத்தர் வந்து எப்பா இந்த மாதிரி கட்சி கூட்டத்துக்குலாம் போகாதீங்க, மீறி போகிற கொடிகள்லாம் எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்கெல்லாம் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை விடுற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் எதுக்கு அறிக்கை விடணும்? ஃபர்ஸ்ட் இல்லாததுக்கு நான் ஏன் சார் அதுதான் சொல்றேன். அது கிரெடிபிலிட்டி என்ன சொல்றேன், அதுதான் சொல்ல வரல. அதுதான் சொல்ல வரல. ஒரு கொடி வந்து வேற ஒரு கட்சியில ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப 100% அதிமுககள் சந்தோஷமா தான் பாஜக கூட்டணி போட்டிருக்காங்க. யாருக்குமே எதிர்கருத்தே கிடையாது. ஆனா கட்சிக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும், அவ்வளவுதான். புரியுதா? அப்போ தலைமை ஒரு முடிவு எடுக்குது இல்ல, அந்த முடிவு தானே பிரதானமான ஒரு விஷயம். புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு அதிமுக காரன் ஒருத்தன் எனக்கு பிடிக்கலங்க, பாஜக கூட்டணி போகக்கூடாது அப்படின்னா ஒன்று எடப்பாடி போகாம வந்துடுவாரா? போறாருல. அவர் முடிவு எடுக்கிறாங்கல்ல எல்லாருமா சேர்ந்து, அதுக்கு தலைமையில் தலைவர் எடுக்கிற அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நேரங்காலம் வரும். அப்போதான் அவர் சொல்வார், எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற இடத்துலாம் பேச முடியாது. நீங்கள் நான் சொல்லும்போது நீ பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. அரசியல் பொறுத்தவரை கேள்வி பதில் கிடையாது. நீங்க ஒரு கேள்வி மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்பார்க்கறாங்கல்ல சார். இங்க ஒரு உயிர் போயிருக்கு சார், 41 உயிர் போயிருக்கு. அந்த உயிர் 16 நாள் முடியல. நீங்க அன்னைக்கு ஒரு அதான் சொல்றவல்ல, அதுக்கு நாங்க மனித நேயத்தோட இருக்கோம், அரசியல் பண்ணல. ஒரு நாள் போயிட்டு அங்கே நின்றுட்டு அதை பார்த்துட்டு அந்த இறப்பை பார்த்துட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிற அரசியல்வாதிகள் தான். நான் எல்லாரையும் சொல்ல, நான் அதை கொச்சையும் படுத்தலை. பண்ணாங்க, அக்செப்டட். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு உயிர், எங்களை பொறுத்த மட்டும் அது எங்கள் குடும்பத்தில் இருக்கும் இறப்பு. வித்தியாசம் இருக்கா ரெண்டுத்துக்கும்? ஆனால் பொதுச்செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் இருக்கிறார்ல, பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டிலாம் கொடுத்தாருல. எப்ப கொடுத்தாரு? நடுவுல விஜய் வந்து நடுவுல ஒரே ஒரு நாள் கேளுங்க. அதுவும் என்னன்னா, அவர் வந்து அந்த 41 குடும்பத்தை பார்க்கறதுக்காக போறாரு. போகும்போது அப்ப கேட்டதுக்கு இல்லைங்க வீடியோ காலில் சார் பேசுறாரு, அதுக்காக போறோம், அவ்வளவுதான். இதை பார்த்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடைசியில் இப்போ விஜயண்ணா 2 நாள் கழிச்சு போறாரு அப்படின்னா, கரூர் குடும்பத்தை பார்க்க போகும்போது விஜயண்ணா அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போல, விஜயண்ணாக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்க போறாங்க அந்த குடும்பம் தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக, 100% நம்பிக்கையாங்க. ஒரு குடும்பம் கூட தப்பாக ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு குழந்தை, ஒரு பொண்ணையும் தன் பொண்டாட்டியும் வந்து இழந்த ஒரு மனுஷன், ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு உயிர், ஒரு உயிரில் 2 உயிர் போன குடும்பத்தில் கூட ஒரு வார்த்தை தவறாக பேசல.
அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன தான் பொய் சொன்னாலும் சரி, என்ன தான் நரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி, என்ன தான் பூசி முழுகினாலும் சரி, ட்ரூத் ஹாஸ் த ரியல் பவர். உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது. அது எந்த ரூபத்திலையும் வெளியில் வரும் அப்படின்றதுக்கு அதுவே எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தெரிஞ்சு. தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லுமா செல்லாதா சொல்லுங்க. கூட்டணி கட்சி ஆதரவு கட்சி கேட்டிங்கன்னா எப்படி தெரியும்? இந்த கேள்வி அவங்கள தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம அதான் சொல்கிறேன்ல, நம்ம எப்போவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராமல் எதுவும் பேச மாட்டோம். ஏதோ ட்ரெண்டிங் பண்ணுறதுக்காக ஏற்றி விட்டு குழப்பி விடுற மனுஷன் நான் கிடையாது. நம்ம சொன்னால் அது கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த கேள்வி நீங்கள் தாவேகாவை பார்த்து கேட்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு விஜயன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக மாற மாட்டார். அவரோட கேரக்டர் அப்படி. பட் காலம் நேரம் தான் பதில் சொல்லணும். நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான். என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும், பொங்கலுக்கு அப்புறம் தான். தீபாவளிக்கு இந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை, பொங்கலுக்கு வேணால் சொல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி ப்ரோ.